ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு யூஸ்ஃபுல் டிப்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போகிறோன்னா நான்வெஜ் தான். நான்வெஜ்ஜில் என்ன பண்ண போகிறோன்னா உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை தான் எப்படி செய்யலான்னு ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபிஷ் ஃப்ரைக்கு என்னென்ன மசாலாலாம் ஆட் பண்ண போகிறேன்னு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன மீன் வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து கண்டை மீன் தான் வாங்கியிருக்கேன். கண்டை மீனில் வந்து வவ்வா மீன் வாங்கியிருக்கேன். அவங்களே வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மண்டெல்லாம் 2 பீஸாகவே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ்ஃபுல் டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நான் 5 பீஸ் மாரி மீன் எடுத்து வச்சுருக்கேன். மசாலா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி தக்காளி வெங்காயத்தை நல்லா மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பேஸ்ட்டாக ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு தனி டேஸ்ட்டே கொடுக்கும். நம்ம புளி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பதில் இது தக்காளி ஆனியன் ஆட் பண்ணுறது தனி டேஸ்ட்டாகவே இருக்கும். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்கிறேன், நிறைய ஆட் பண்ணலை. எவ்வளோ மீனோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணால் போதும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/2 ஸ்பூன் மாரி மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் ஆட் பண்ண போகிறேன். அதுவும் 1/2 ஸ்பூன் மாரி ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் மாரி சோம்புத்தூள் ஆட் பண்ண போகிறேன். சோம்புத்தூள் எதுக்காக நம்ம வந்து மீனில் ஆட் பண்ணுறோன்னா மீனோட கவுச்சி எடுத்து நம்மளுக்கு டேஸ்ட்டாக வரும், வாசனையாகவும் இருக்கும். அதுக்காக இப்போ 3 ஸ்பூன் மாரி நான் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன். நம்மளுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோக்கு ஆட் பண்ணால் போதும். மல்லித்தூள் ஆட் பண்ண போகிறேன். மல்லித்தூள் வந்து எதுக்காக ஆட் பண்ணுறேன்னா மீன் வந்து சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மசாலாவோடு சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து சாய்ஸ் தான், நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறேன்னா நம்மளுக்கு மீன் வறுக்கும் போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடையாமல் வரும். அதுக்காக தான் நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணல, நான் கொஞ்சமாக தான் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிட்டேன். மசாலாலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. 15 மினிட்ஸ் மாரி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு எடுக்க போகிறேன். அப்போ தான் மசாலா வந்து மீனில் நல்லா அப்படியே ஒட்டி வரும். நம்மளுக்கு வறுக்கும் போது மசாலா உள்ள டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லா உப்பும் சால்ட்டும் மசாலா வந்து மீனில் வந்து இறங்கியிருக்கும். நான் வந்து 6 ஸ்பூன் மாரி சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கிட்டேன். 3 ஸ்பூன் மாரி கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். நான் வந்து 2 ஆயில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எதனால் நான் வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி வறுக்கிறேன்னா மீன் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். நீங்கள் வந்து கோகோனட் ஆயிலில் வறுத்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இப்போ வந்து மீனை வந்து ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நான் ஒன்று பீஸாக போட போகிறேன். நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சாக்கா கொஞ்சம் கறிவிடும். லோ ஃப்ளேமில் வச்சியே நீங்கள் வந்து குக் பண்ணுங்கள். எதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறேன்னா நம்மளுக்கு மீன் சாப்பிடும் போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து அதனால தான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அரிசி மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நான் கார்ன்ஃப்ளவர் மாவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி மாவோட கார்ன்ஃப்ளவர் மாவு உங்களுக்கு டேஸ்ட் நல்லா வரும். இப்போ வந்து மீனை வந்து நான் திருப்பி போட போகிறேன். கோல்டன் நிறம் ஆனாக்கா நம்ம திருப்பி போட்டுடலாம். கோல்டன் நிறம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பக்குவத்துக்கு நீங்கள் திருப்பி போடுங்க, உடையாமல் திருப்பி போடுங்க. நான் வந்து ஆயில் வந்து அதிகமாக தான் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஆயிலை. இதில் வந்து நம்ம வேறு டிஃப்ரெண்ட்டாக சிக்கன் மாரி கூட வறுக்கலாம். இஞ்சி பூண்டு கூட ஆட் பண்ணிவிட்டு லெமன் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயத்துக்கு பதில் லெமன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் ஆட் பண்ணி வறுத்து பாருங்கள். சிக்கன் 65 மாரி டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதை எப்படி செய்யணும்னு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து மீன்லாம் வந்து ஒரு சைடு குக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு சைடு குக் ஆகிட்டு இருக்குது.
அப்படியே வந்து லோ ஃப்ளேம்லேயே அப்படியே குக் ஆகட்டும். இப்போ வந்து கருவேப்பிலை வந்து மேலே தூவுறேன். கருவேப்பிலையோட மீன் சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். நம்ம தாளித்து கூட தனியாக கொட்டலாம், ஆனால் நான் வந்து இப்படியே போட்டுடுவேன். அதனால உங்களுக்கு நல்லா டேஸ்ட் நல்லா வரும், வாசனையாகவும் இருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். இதுமாரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து மீன் நல்லா குக்காகி வந்துடுச்சு. இன்னும் 10 மினிட்ஸில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த கோகோனட் ஆயிலோட ஸ்மெல், கருவேப்பிலோட ஸ்மெல் வந்து நல்லா வாசனையாகவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், மீன் வந்து மசாலா எல்லாமே மீனோட மிக்ஸ் ஆகி நல்லா வந்திருக்கு, உடையாகவும் இருக்குது மீன். பாருங்கள் எப்படி அழகாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா இந்த கலருக்கு வறுத்தா போதும். ரொம்ப வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டதுனால ரொம்ப கருகிடும். ஸோ நீங்கள் இந்தமாரி மீன் வறுத்து பாருங்கள், உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலான்னு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யூஸ்ஃபுல் டிப் சேனலை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ்ஃபுல் டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.